எனக்கு எல்லார பத்திய டீடைல்ஸ் எனக்கு தெரியும். இதான் நிறைய பேருடைய அறிவு. எல்லாருடைய சந்தேகம் நம்மளுக்கு தெரியும். இவன் என்ன செய்யறான், அவன் என்ன செய்யறான், இவனுக்கு எப்படி, அவனுக்கு எல்லாம் தெரியும். இதுதான் நமது டேலண்ட். ஆனா உண்மையிலே நிம்மதியை தெரியுமா? எவனை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, அதான் நிம்மதி. அதான் என்ன, எவனை பத்தியும் எனக்கு எதுவும் தெரியாம இருக்கிற பாருங்க, அது மிகப்பெரிய நிம்மதி. ஏன்னு சொல்லுங்க, உங்களுக்கு போனாலும் சந்தேகம் வந்தாலும் சந்தேகம் எப்ப வரும் தெரியுமா? எல்லார பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தீங்கன்னா, எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு வைங்களே, என்ன இந்த பக்கத்தால போறான், அவன் அந்த பக்கத்தால வரான், இவன் ஏன் சிரிச்சா, ஏன் எல்லார பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியுமே. அதனால உங்களுக்கு மனசுல என்ன செய்யாது, நிம்மதி இருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சில நபித்தோழர்கள் வருவார்கள், வந்து சொல்வார்கள், இந்த இவர் வந்து இப்படி சொல்லிட்டாரு அப்படி. ரசூலுல்லாஹ் மீதுல நல்ல நேரத்துல தான் சொல்றது விஷயத்தை ரசூலுல்லாஹ் கத்தி வச்சிருவோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு என் தோழர்களை பற்றி எந்த செய்தியும் கொண்டு வந்து சொல்ல வேண்டாம். ரசூலுல்லாஹ் நினைக்கல நான் எல்லாரையும் பத்தி தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கல, எனக்கு எந்த செய்திகளையும் கொண்டு வந்து சொல்ல வேண்டாம். ஃபஇன்னி உரீது அன் அல்காஹும் சலீமல் கல்ப், சாந்தியான உள்ளத்தோடு அவர்களை சந்திக்க நான் விரும்புகிறேன். முஸ்னத் அஹ்மதுல வார செய்தி, நிம்மதியான உள்ளத்தோடு சந்திக்க விரும்புகிறேன். அப்படின்னா என்ன, யாராவது ஒருத்தரை பத்தி ஒரு செய்தியை போட்டான்னு வைங்களேன், அது உண்மை பொய்யெல்லாம் ரெண்டாவது, நீங்க அறிவாளி ஆய்வாளி எல்லாம் ரெண்டாவது, முன்னால வந்து உந்தோட அதான் ஞாபகம் வரும். எது வரும்? அவரை பத்தி போடப்பட்ட செய்தி தான் என்ன செய்ய ஞாபகம் வரும். அவர் ஏதாவது அந்த நேரத்துக்கு ஒத்து போற மாதிரி ஏதாவது பேசிடுவாரு, அப்ப அவன் சொன்ன உண்மைதான் அப்படின்னு என்ன செஞ்சிடும், அதுல கொழுவிடும். தேவையில்லாத சந்தேகங்கள் வாழ்க்கையில வருவதற்கு காரணம் நமக்கு தேவையில்லாத விஷயத்துல நம்ம தலையிடுவது. இயன்ற அளவுக்கு மற்றவர்களை பற்றிய செய்தி நம்மளுக்கு தெரியாது அப்படி என்று இருப்பது நாளை மறுமைக்கும் நமக்கு என்ன சலாமத் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எப்பொழுதும் உள்ளத்தை குப்பை கூலமாக நம்ம வைக்க கூடாது, குப்பை கொற்ற இடமாக என்ன செய்யக்கூடாது, வைக்க கூடாது. யார் வேணுமென்றாலும் என்ன வேணுமென்றாலும் உங்க காது வழியாகவும் கண் வழியாகவும் போட்டுட்டு போயிடலாம் என்ன செய்யக்கூடாது, வைக்க கூடாது. அதுக்கான ஒரு தடையை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும்.